அண்ணாமலை இந்த தேர்தல் ஒரு பெரிய இம்பாக்டா இருப்பாரு. அவருக்கு வந்து எடப்பாடி வளர்ச்சி பெறது பிடிக்கல, தன்னை பதவி விட்டு நீக்கிறது எடப்பாடி. அவரை இந்த எலெக்ஷன்ஸ்ல எப்படியாவது நம்ம எதிர்க்கணும்னு அவர் நினைக்கிறார். அதற்கான வழி தெரியாம முழிக்கிறார். அமித்ஷா கூட்ட அவரை மிரட்டிட்டு தான் சொல்றாங்க. எடப்பாடி வளர்ந்தாருன்னா அவருக்கு அரசியல் ரீதியா பிரச்சனை வரும். நயினார் நாகேந்திரனோட அவருக்கு ஒன்றும் சரியான ரிலேஷன்ஷிப் கிடையாது. அவரும் குழப்பத்தில் இருக்காரு. 4 முனை போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. இப்போ இந்த என்டிஏவுடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது எந்த லெவல்ல இருக்கும் சார்? அந்த ஓட்டை வந்து விஜய் எவ்வளவு தூரம் ஸ்பாயில் பண்ண போறாருன்னு தான் பாயிண்ட் ஆக்சுவலா. ஆனால் அதிமுக பாஜகவுக்கு ஒரு ஆபத்து இருக்கு விஜய்னால. அதுதான் அவங்க பயப்படுறாங்க ஆக்சுவலா. அதிமுக பாஜக இங்கெல்லாம் பாஜக வெற்றி பெற்றா அதுக்கோட வெற்றியை வந்து மோடியும் அமித்ஷா எடுத்துப்பாங்க. இங்கெல்லாம் தோத்துட்டாருன்னா புதுசாக வந்திருக்கிற தலைவர் கட்டிடுவாங்க. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கிறீங்க சார்? வணக்கம் சார். அண்ணாமலை இந்த தேர்தல் ஒரு பெரிய இம்பாக்டா இருப்பாரு. அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவர் எடப்பாடி பலம் பெறத அவர் விரும்பல. ஆனால் அவர் அந்த அவர் பலம் பெறதை எப்படி தடுக்கிறதுன்னு அவருக்கு தெரியல, யோசிக்கிறார். பாஜக விட்டு வெளில வரவும் முடியல. தனியாக கட்சி ஆரம்பிக்கலாம் பார்த்தா அதுக்கும் பாஜகவில் பெரிய அவரை கட்ட போடுறாங்க. போனால் அவர் வந்து பாஜக விட்ட பிரிப்பாருன்னு அது அமித்ஷா கூட்ட அவரை மிரட்டிட்டு தான் சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. ஆனால் அவர் எடப்பாடி வளர்ந்தாருன்னா அவருக்கு அரசியல் ரீதியாக பிரச்சனை வரும். அதனால் அவருக்கு என்னென்னா நயினார் நாகேந்திரனோட அவருக்கு ஒன்றும் சரியான ரிலேஷன்ஷிப் கிடையாது. இவரை பற்றி நிறையா கம்ப்ளைண்ட்ஸ்லாம் மேலே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சிட்டு இருக்கார். அவரும் குழப்பத்தில் இருக்கார். நம்ம வெளில வரலாமா, இல்லை இதே என்டிஏக்கு பிரச்சாரம் பண்ணலாமா? அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டச் பண்ணாதே பேசிகிட்டு இருப்பார். என்டிஏ கூட்டணின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பார். மோடியை பற்றியே பேசிட்டு இருப்பார். அதனால் வந்து அவரை பொறுத்தவரை அவரும் குழப்பத்தில் தான் இருக்கார். அவருக்கு வந்து எடப்பாடி வளர்ச்சி பெறது பிடிக்கல, தன்னை பதவி விட்டு நீக்கிறது எடப்பாடி. அவரை இந்த எலெக்ஷன்ஸில் எப்படியாவது நம்ம எதிர்க்கணும்னு அவர் நினைக்கிறார். அதற்கான வழி தெரியாமல் முழிக்கிறார். சார் நீங்க முந்தைய பேட்டிலேயே சொல்லிட்டீங்க, இப்போ திமுக தான் வெற்றி வாய்ப்பு பெறும் 4 முனை போட்டி அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற சூழல்ல 4 முனை போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. இப்போ இந்த என்டிஏவுடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது எந்த லெவல்ல இருக்கும் சார்? அதிமுக பாஜக இம்பாக்ட் இருக்கும் சார். இப்போ அரசுக்கு எதிரான போக்குகள், அந்த ஆன்டி இன்குமென்சி, அந்த ஓட்டெல்லாம் கொஞ்சம் வரும். நம்ம அதுக்கு ஒரேடியாக வந்து அதிமுக பாஜக அணி ஓட்டே வாங்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஓட்டை வந்து விஜய் எவ்வளோ தூரம் ஸ்பாயில் பண்ண போகிறாருன்னு தான் பாயிண்ட் ஆக்சுவலாக. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்குல்ல, எவ்வளோ தூரம் வந்து அதிமுகவுக்கு போகுது, அது எவ்வளோ தூரம் பிரியுதுன்னு இருக்குல்ல, அதில் வந்து அந்த இடத்துல தான் வந்து விஜய்க்கும் அதிமுகவுக்குமான போட்டி இருக்குது ஆக்சுவலாக. அதுதான் அவங்க பயப்படுறாங்க ஆக்சுவலாக. அதிமுக பாஜக அந்த ஓட்டெல்லாம் விஜய்க்கு போயிட்டுனா என்ன பண்ணுறதுனா, நீ வந்து திமுக ஓட்டை கூர்மைப்படுத்தி திமுகவுக்கு போகிற ஓட்டை பலவீனப்படுத்து, திமுகவை பலவீனப்படுத்துது அவங்க சொல்கிறாங்க. அதனால் அதிமுக பாஜகவுக்கு ஒரு ஆபத்து இருக்குது விஜய்னால. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் அவங்களுக்கு போகிறதெல்லாம் இங்கே போகும். அதனால் அவங்களுக்கும் வந்து ஒரு பிரச்சனை தான். இன்ஃபேக்ட் கோயம்புத்தூரில் அவங்க சொந்த கோயம்புத்தூர் சவுத்துலலாம் கூட அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விஜய் எந்த அளவுக்கு ஓட்டை பிரிப்பாருன்னு தெரியாது. அவர் திமுக ஓட்டை எந்த அளவுக்கு பிரிப்பார், அதிமுக ஓட்டை எந்த அளவுக்கு பிரிப்பார், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல பலது இருக்குது. இருந்தாலுமே திமுகவோட கூட்டணி பலம் காரணமாக காங்கிரஸும் விசிகாவும் அங்கே இருக்காங்கன்ற அடிப்படையில் சொல்கிறேன் நான். அந்த கூட்டணி பலம் காரணமாக அவங்க இண்டிவிஜுவலாக கீழே களத்தில் ஒர்க் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் காரணமாக அவங்களுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது நாளைக்கு ஏதாவது டிராஸ்டிக்காக ஒரு சேஞ்ச் வந்ததுனால தான் நம்ம அதுக்கேற்றபடி நம்ம சொல்ல முடியுமே தவிர இன்றைக்கி லெவலில் திமுக அணி ஓரளவுக்கு அவங்களுக்கு எட்ஜ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்போ தேர்தல் காலகட்டத்தில் மோடியுடைய வருகை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வந்திருந்தா கூட ஒரு அரசு பயணம் அந்த மாதிரி தான் பார்க்கப்பட்டது. ஒரு அரசியல் பயணம் இதுதான் மோடியுடைய முதல் பயணம். மதுராந்தக கூட்டம் என்ன மாதிரியான பாதிப்புகளை தமிழகத்தில் ஏற்படுத்தி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி? தமிழ்நாட்டில் திமுகவே வளர்ச்சியே கொண்டு வரல. திமுக வந்து இந்துக்களுக்கு விரோதமாக இருக்குது. நேரடியாக சொல்ல மாட்டேன், இன்டைரக்டாக சொல்லுவார். மைனாரிட்டி பாலிடிக்ஸ் பண்ணுது திமுக வந்து ஊழல் ஜாஸ்தியாக போச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் பல தடவை வருவார். அவருக்கு தமிழ்நாட்டோட அவருக்கு கேரளா தான் முக்கியம். கேரளாவோட வெஸ்ட் பெங்கால் ரொம்ப முக்கியம். வெஸ்ட் பெங்காலோட அஸ்ஸாம் ரொம்ப முக்கியம். அதனால் வந்து இங்கேயும் வருவார். திமுகவை எப்படி இவங்களாம் வந்து இந்த மத ரீதியான ஒரு இந்துக்களுக்கு இது விரோதியாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி அவரும் ஒரு இந்த திமுக ஆட்சியில் வளர்ச்சியே கிடையாது, நாங்கள் தான் மத்திய அரசு தான் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் பண்ணுது, மத்திய அரசு தான் இவ்வளவு லட்சம் கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்குன்னு ஏதோ பாஜக தான் மத்திய அரசு தான் தமிழ்நாட்டுக்கு நிறையா பண்ண மாதிரி சொல்லுவார். எய்ம்ஸ் என்னாச்சுன்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் இருக்காது ஆக்சுவலாக. இப்போ தீவிரமாக களம் ஆடலையோ பாஜக? ஏன்னா மற்ற மாநிலங்களில் பீகார் முடிஞ்சதுக்கு பிறகு தமிழ்நாடு தான் அவங்களுடைய அடுத்த குறியினெல்லாம் நம்ம தொடர்ந்து அரசியல்வாதங்கள்ல பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு தீவிரமான ஒரு களமாடல் இல்லாத மாதிரி ஒரு தோற்றம் இருக்காது. அவங்கள பொறுத்த மட்டும் தீவிரமான கடலால் இருந்து பிரதமர் வந்து விசிட் பண்ணி அவர் பேசுறது தான் தீவிரமாக. எலெக்ஷன் நடக்கிற எல்லா மாநிலங்களையும் ஒரு பல தடவை ஒருவர் போவார். அவர் வந்த பிறகு தான் ஒரு இது ஹைப் கிளம்பும் ஆக்சுவலாக.
அமித்ஷா வந்தாருன்னா ஒரு ஹைப் கிளம்பும். இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க வந்து பெருசாக கிளம்பாடுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நயினார் வந்த பிறகு அந்த ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப அண்ணாமலே ஒரு பரபரப்பாக கிளம்பியிருந்தார். நயினார் அந்த அளவுக்கு பரபரப்பாக கிளப்பல. இனிமேல் அப்போ டெல்லியிலேருந்து வர தலைவர் தான் பரபரப்பு கிளப்பணும். புதிய தலைவரை யாருக்கும் இங்கே தெரியாது. ஸோ மோடியும் அமித்ஷா வந்தால் தான் இங்கே பரபரப்பு உண்டாகும். அது அவங்க 2 பேர் அடிக்கடி இனிமேல் வருவாங்க. இனிமேல் தான் பரபரப்பே வரும். ஆக்சுவலாக நடப்பாண்டிற்கான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடியிருக்கு. திரும்பவும் ஆளுநர் உரையை புறக்கணிக்கிறாரே சார். இது எதிர்பார்த்தது தான் சார். அவர் புறக்கணிப்பார்ன்றது எதிர்பார்த்தது தான். அதாவது இவங்க இது ஒரு பழமொழி இருக்குது. அதாவது தடுக்கி வந்துட்டு ஒருத்தன் ஓடினவனுக்கெல்லாம் சரிக்கிறது சாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வெளில வருது. இது 22 இப்படி தான் பண்ணீங்க. 23 அண்ணா பேர் அம்பேத்கர் பேர்லாம் அறிக்கையில் இருக்குன்னு படிக்காதே போனீங்க. அதை விட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிங்க. 24 இது மாதிரி தான் வெளியில் பண்ணீங்க. நீதாரும் கடல் கொடுத்த பாடிட்டு தான் வந்து படிக்கணும். அது படித்த பிறகு தான் கடைசியில் தேசிய கீதம் பாடணுன்னு தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தோட மரபு. அந்த மரபை வந்து நீங்கள் மீறக்கூடாது. சட்டமன்றத்துக்கு ஒரு மரபு இருக்கும்போது நீங்கள் எப்படி அதை மீற முடியும்? தேசிய கீதம் கடைசியில் தான் பாடுவாங்க. நீங்கள் அதை முதலே பாடணும், தமிழ்தாய் வாழ்த்துக்கு அப்புறம் பாடணும்னு சொன்னீங்கன்னா அது நடக்காது. ஸோ நீங்கள் மரபு மீறி நீங்கள் செயல்பட போனீங்கன்னா அது சபாநாயகர் அலோவ் பண்ண மாட்டார். அதனால் நீங்கள் வெளில வரீங்க. இது தெரிஞ்ச அவங்க எதிர்பார்த்தது தான், கவர்மெண்ட் எதிர்பார்த்தது தான். நீங்கள் வெளில வந்தோன்னே ஒரு 13-14 காரணங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் எதிர்கட்சி தலைவராக நீங்கள் அந்த காரணங்கள் சொல்கிறதுக்கு அரசாங்கத்தோட அறிக்கையில் அரசாங்கத்தோட சாதனை தான் இருக்கும். வேதனைலாம் இருக்குமான்னு அது எதிர்கட்சியெலாம் சொல்லுவாங்க. அது வேறு விஷயம், அது அரசியல். உங்களுக்கு என்ன வந்தது? மை கவர்மெண்ட்டுன்னு படிக்கிறீங்கல்ல, மை கவர்மெண்ட்டுன்னு படிச்சுட்டு இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க தமிழ்நாட்டில்னு படிப்பீங்களா? மை கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அதை படிக்க முடியுமா? நான் வந்து இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலம் 11.19% நாங்கள் தான் அதிகமாக வளர்ச்சி பெற்றிருக்கோம், நாங்கள் தான் ஜிடிபி அதிகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு அவங்க சாதனைகளை அவங்க படிச்சுட்டு போவாங்க. அதுதான் உங்கள் வேலை. கூட்டாட்சி தத்துவம் அதுதான் உங்கள் வேலை. நீங்கள் வந்து ஒரு 13 பெண்கள் பாதுகாப்பு இல்லை, போதை மருந்து அதிகமாச்சு, 20,000 தற்கொலைகள் நடந்தது, அப்புறம் வந்து பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலர் இல்லை, அதுக்கு நீ தான் காரணம், நீங்கள் தான் சான்சலர், நீங்கள் தான் காரணம். அதுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் போகிறீங்கல்ல. உங்களுக்கு வந்து அரசாங்கத்தோடு பேசுகிறதுக்கான உரிமை இருக்குது. 12 லட்சம் கோடி முதலீடு வந்து அதில் கேட்டு அதை பற்றின விவரங்களை வாங்கிறதுக்கான உரிமை உண்டு. அதெல்லாம் கேட்காம நீங்கள் வந்து காரணத்தை அடுக்கிறீங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக வரதுக்கு சூட்டாக இருக்கீங்களே தவிர ஒரு கவர்னராக இருக்கிறது கூட்டாட்சி தத்துவத்தில் ஒரு கவர்னர் கிடையாது. நீங்கள் ஆக்சுவலாக அந்த பர்ஃபார்மன்ஸே நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க. பாஜக வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கிறதுனால உங்கள் மூலமாக அவங்க வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு சங்கடம் கொடுக்குறாங்க. சித்தாந்த ரீதியில் நடக்கிற மோதலோட ஒரு பகுதியாக தான் பார்க்குறேன் இது. ஆக்சுவலாக கவர்னர் வந்து பாஜகவோட பிரதிநிதியாக தான் திமுகவோட ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பேரலாக பல காரணங்கள் அவர் அடுக்கிறாரு. மைக்கை கூட ஆஃப் பண்ணிட்டாங்க நல்லா சொல்கிறாரு. இப்போ இந்த காரணங்கள் எல்லாமே அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரியான இந்த காரணங்கள்லாம் ஏற்கனவே எதிர்கட்சியில் சொல்லிட்டு இருக்கிற காரணங்கள் தான் சார். அவரும் புதுசாக சொல்லிட்டாரு. அவர் வந்து எடப்பாடி வரிசையில் அவரும் ஒருத்தராக இருக்கார். அவர் திங்க் பிரதமரோட மேடையில் அவரும் உட்காந்துருப்பாரு நினைக்கிறேன். போகிற பக்கம் பார்த்தா பிரதமர் மேடையில் ரவியும் ஒரு பார்ட்னராக உட்காந்துருப்பாரு நினைக்கிறேன். எப்படி நம்ம பாஜகவுக்கு தேர்தல் கமிஷன் ஒரு கூட்டணியாக இருக்கிற மாதிரி, எப்படி இடி ஒரு கூட்டணியாக இருக்குது, சிபிஐ ஒரு கூட்டணியாக இருக்குது பாஜகவுக்கு, அந்த மாதிரி கவர்னரையும் ஒரு கூட்டணி தலைவராக போட்டு அங்கே தலைவராக அங்கே பிரதமரோட உட்கார வச்சிடலாம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு செயல்படுறாரு அவர். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தானே. சரி, இந்த கவர்மெண்ட்டோட சாதனைன்னு திமுக சொல்கிற விஷயங்கள் நீங்கள் ஏன் படிக்க மாட்டேன்றீங்க? அது உண்மையாக 11.19% வளர்ச்சின்றது திமுக சொன்னதா? மத்திய அரசு சொன்னது தானே அது. அதே நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களா? அப்போது நீங்கள் குறைய சொல்கிறது நீங்கள் கிடையாது சார். இப்போ ஸ்டெர்லைட்டில் 13 பேர் இறந்து போனாங்க. அது அடுத்த வருஷம் அந்த கவர்னர் அறிக்கையில் படித்தாங்களா? அதை படித்தாங்களா கேட்குறேன். இன்றைக்கி மத்திய பிரதேசில் பாஜக ஆளுது. அங்கே இருக்கிற குடிநீர் இந்தியாவிலேயே சுத்தமான நகரம் இந்தூர்னு சொன்னாங்க. அந்த இந்தூரில் அசுத்தமான குடிநீர் குடித்து 17 பேர் இறந்து போயிட்டாங்க. அதை வந்து கவர்னர் அறிக்கையில் சொல்லுவாங்களா? அங்கே உத்தரப்பிரதேசில் டெய்லி ஒரு கற்பழிப்பு நடந்துட்டுருக்கு. அதை வந்து சொல்லுவாங்களா கவர்னர் அறிக்கையில்? எப்படி ஒரு கவர்னர் ஒரு ஐபிஎஸ் படிச்சிருக்காரு. கூட்டாட்சி தத்துவத்தில் கவர்னரோட ரோல் என்ன, கவர்னர் என்ன பண்ணணும், அதை அடிப்படையை புரிஞ்சிக்காமல் ஒரு ஃபைட் பண்ணுறாருன்னா அது வந்து சித்தாந்த ரீதியில் ஃபைட் பண்ணுறார். அவர் ஒரு பாஜக ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கார். அவர் திராவிட சித்தாந்தத்தில் இருக்கிற அரசாங்கத்தை ஃபைட் பண்ணுறாரு. அவ்வளோதான். அப்படி தான் பார்க்கணும் அதை. இப்போ இந்த ஆர்.என். ரவியுடைய செயல்பாடுகள் அவங்களுக்கு என்ன நன்மை தான் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க? ஒரு நன்மையும் கிடைக்காது. இன்னும் பாஜக மேலே வெறுப்பு தான் வளரும். அரசாங்கத்தை செயல்பட விட மாட்டேங்கன்னா வெறுப்பு தான் வளரும் ஆக்சுவலாக. இப்போ இதனால யாருக்கு பெனிஃபிட் சார்? இதனால் திமுகவுக்கு தான் பெனிஃபிட். இன்னும் பாஜக வைத்து நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. தொடர்ந்து அவர் வந்து ஒரு எதிர்க்கட்சி வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஒரு ஆளுநர் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு எதிர்க்கட்சி நிலைப்பாடை எடுக்கிறாரா? எதிர்கட்சி நிலைப்பாடு எடுக்கிறார். அவர் அரசியலில் வந்து எடுத்தால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கவர்னராக இருந்து எடுக்கும்போது தான் பிரச்சனை வருது. கவர்னர் அந்த நிறுவனத்துக்கு அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கே வந்து கெட்ட பேரை உண்டாக்குறார். இப்போ இவருடைய பதவி காலம்ங்கிறது முடிஞ்சு போச்சு. அதை இன்னும் கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு தொந்தரவு கொடுக்கணும் தான் அவர் வச்சுருக்காங்க.
இன்னொரு பக்கம் பாஜகவுடைய தேசிய தலைவராக நிதின் நபி பொறுப்பேற்றிருக்கிறார். அவருடைய பின்னணி என்ன சார்? இவர் எப்படி என்ன மாதிரியான தமிழக கேரளாவுடைய தேர்தல் தான் கிட்டத்தட்ட நெருங்குது. இவ்வளவு நாள் தலைவர் இல்லைன்னு ஒரு பேர் இருந்தது. இந்த நேரத்தில் அந்த தலைவர் பொறுப்பு எப்படி என்ன மாதிரியான ஒரு பின்னணி இல்லை சார், எல்லாம் ஆர்எஸ்எஸ் பின்னணி தான். வேற என்ன, ஆர்எஸ்எஸ் பின்னணி தான் இவங்கெல்லாம் வராங்க, அவ்வளோதான். அந்த அடிப்படையில் தான் வராங்க. பீகாரில் வந்து மந்திரியாக இருந்தார், அதுலேருந்து வந்திருக்கார். இப்போ ஏற்கனவே வந்து கேரளாவில் பாஜக ஓரளவுக்கு வந்து இந்த செல்வாக்கை வளர்த்துட்டு இருக்காங்க. திருவனந்தபுரம் மேயர்லாம் பிடிச்சிட்டாங்க. வர எலெக்ஷன்ஸில் வந்து சிபிஎம் ஓரம் கட்டிட்டு போட்டின்றது பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் மாறுற ஒரு போட்டியாக கூட போகும். அதில் இவங்க எவ்வளோ தூரம் கேரளாவில் மத அரசியல் தான் பண்ணுறாங்க. கிடைக்கிற வாய்ப்புகள் கிடைச்சும் போதெல்லாம் எப்படி திருப்பரங்குன்றத்தில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் மத அரசியல் பண்ணுறாங்க. அங்கே கிறிஸ்டியன்ஸை கவர் பண்ணணும்னு பார்க்குறாங்க. முஸ்லீம்ஸை விட்டு கிறிஸ்டியன்ஸை அட்ராக்ட் பண்ணணும்னு பாஜக ஸ்ட்ராட்டஜி. அங்கே ஒரு கிறிஸ்துவ மந்திரி கூட மத்திய மந்திரி சபையில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கேரளாவிலேருந்து அங்கே ஒருத்தர் மந்திரி சபையில் மந்திரியாக இருக்கார், மத்திய மந்திரி சபை. அதனால் இவர் வந்து கேரளாவில் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அடுத்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். கேரளாவில் ஒரு எம்எல்ஏவை 20 எம்எல்ஏவை மாற்றணும். எப்படி நம்ம இதில் பண்ணிருக்கோமோ, வெஸ்ட் பெங்கால் எப்படி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிருக்கோமோ அது மாதிரி பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் இந்த புதுசாக வந்திருக்கிறவர் இனிமேல் அவர் வந்து ஆஃபீஸ் பேரர்ஸை போட்டு, பாண்டிச்சேரியில் ஏற்கனவே ரங்கசாமி பாஜக இருக்குது. இப்போ அதுக்கு வந்து காங்கிரஸ், இங்கே காங்கிரஸ் திமுக கூட்டணி கண்டினியூ ஆச்சுன்னா அங்கேயும் காங்கிரஸ் திமுக கூட்டணி கண்டினியூ ஆகும். இல்லை இங்கே காங்கிரஸ் பிரிஞ்சு வந்து தாவேக்காட போச்சுன்னா அங்கே தாவேக்கா காங்கிரஸ்ன்னு புதுச்சேரியில் வந்ததுன்னா அங்கே பாஜக அணிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். புதிய தலைவர் வந்ததுனாலேயே பாஜக பிரமாதமாக வளர்ந்துடணும்னு சொல்ல முடியாது. அவர் முன்னாடி இருக்கிற சவால் என்னென்னா, வெஸ்ட் பெங்கால், கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, அஸ்ஸாம், இதெல்லாம் எலெக்ஷன்ஸ் நடக்குது. இங்கெல்லாம் பாஜக வெற்றி பெற்றால் அதுக்கோட வெற்றியை வந்து மோடியும் அமித்ஷா எடுத்துப்பாங்க. இங்கெல்லாம் தோத்துட்டாருன்னா புதுசாக வந்திருக்கிற தலைவர் கட்டிடுவாங்க. இப்போ அவருடைய இன்னைக்கு முதல் ஸ்பீச்சே பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பேசுகிறாரு. திமுகவையும் மறைமுகமாக இந்துக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாரு. இது எல்லாமே தமிழக அரசியலை குறி வச்சா? திருப்பரங்குன்றமே வந்து ஆரம்பிச்சதே தமிழ்நாட்டு அரசியலில் ஓட்டு வாங்குறது தான் சார் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அவர் பேசுறதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. திருப்பரங்குன்றம் விஷயமே இந்த 26 எலெக்ஷன் மையமாக வச்சு தான் பாஜக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து அதிமுகட்ட வந்து இடங்கள் கேட்குறத எப்படி தெரியுமா கேட்குறாங்க? எனக்கு திருத்தணியில் ஒதுக்குங்க, திருப்பரங்குன்றத்தை ஒதுக்குங்க, ராமேஸ்வரத்தை ஒதுக்குங்க, இது வேறு கோவில்கள் எங்கே இருக்கோ அதெல்லாம் கோவில்கள் இருக்கிற இடமா பழனியை ஒதுக்குங்க. இந்த மாதிரி எங்கெங்கே கோவில் இருக்கோ அந்த இடங்கள் தொகுதிகள் தான் அவங்க கேட்குறாங்க. அங்கெல்லாம் போயிட்டு திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்குறது தான் அவங்களோட நோக்கம். அதனால் அவங்க வந்து இந்த தலைவர் வந்து இதை பற்றி பேசுறது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. இப்போ பியூஷ் கோயலோடைய வருகை இருக்குல்ல சார், இப்போ முன்னாடி வந்ததுலேயே தொகுதி பங்கீடெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு உத்தேச பட்டியல் எல்லாமே வெளியிட்டாங்க. மறுபடியும் இப்போ நாளைக்கு வராரு. நீங்கள் சொன்ன மாதிரி என்னென்ன மாதிரியான தொகுதிகள் இதெல்லாமே முடிஞ்சிருச்சா, இல்லை திரைமறைவில் நடந்து முடிஞ்சதை வெளிப்படுத்தாமல் இருக்கிறாங்களா? இல்லைங்க, அவங்க 40 தொகுதிகள் வரையும் அவங்க கேட்குறாங்க. இவங்க 30 தொகுதிக்கு மேலே கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை, 25க்கு மேலே போகிறதுக்கு ரெடியாக இல்லை. அப்படி இப்படி 30 வரையும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. 40 கொடுங்க, நாங்கள் இங்கே கூட வரவங்களெல்லாம் சேர்த்து கொடுத்துறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தொகுதிகள் நம்பர்ஸ் முடிவு பண்ணுறது எப்படின்னா, நம்பர்ஸ் மட்டும் முடிவு பண்ணால் போகாது. தொகுதிகள் யார் யாருக்கு என்னென்ன தொகுதிகள்னு முடிவு பண்ணணும். அது வந்து ஒரு கட்சியோட பேசினா மட்டும் முடிவு பண்ண முடியாது. எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வருதோ அந்த கட்சிகளோடலாம் சேர்ந்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் நீங்கள் தொகுதிகளில் முடிவு பண்ணுறது எல்லா கட்சியும் இப்போ பாமக அன்புமணிக்கு நம்பர்ஸை முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது. இப்போ பாமக கேட்குற தொகுதியே பாஜக கேட்டால் என்ன பண்ணுவாங்க, பாஜக கேட்குற தொகுதியே வேற ஒருத்தர் கேட்டால் என்ன பண்ணுவாங்க, மாறி மாறி இருக்கும். அதிமுக கேட்டால் என்ன பண்ணுவாங்க. அப்போது எல்லாருக்குமே வந்து நம்பரை மட்டும் முடிவு பண்ணால் போகாது, தொகுதியும் சேர்த்து முடிவு பண்ணோம். அது அவ்வளோ சீக்கிரம் முடிகிற காரியம் கிடையாது. அது வந்து பல கட்ட பேச்சுவார்த்தைகளை அப்புறம் தான் முடியும். நீங்கள் கோவில் இருக்கிற இடமா நீங்கள் கேட்பீங்க. அப்போ திருப்பரங்குன்றத்தில் ராஜேந்திராலப்பா போட்டி போட முடியுமா? அதிமுகவில் போட்டி போட முடியாது இல்லை. அப்போ எப்படி கொடுப்பாங்க? அப்போ அந்த மாதிரி பல தொகுதிகள் இருக்கும் இல்லையா? அதனால் வந்து நாளைக்கே இது முடியுமா முடியாதுன்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. அதில் என்ன, நம்பர்ஸை முடிவு பண்ணால் கூட தொகுதிகளை முடிவு பண்ணுறது கஷ்டம். அதனால் அது வந்து மேடையில் வேணால் உட்கார வைக்கலாமே தவிர தொகுதிகள் எண்ணிக்கையெல்லாம் வந்து அது எலெக்ஷன் நெருங்குறது தான் சூடு பிடிக்கும். ஆக்சுவலாக நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். தேங்க்யூ. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.